இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் கார்த்தி பிரதர் வந்து ரொம்ப கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா இத வந்து நடத்துறது வந்து மெயினா நாசர் சார், கார்த்திக் சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஓகே. கேள்விப்பட்டேன். ஏன்னா நல்லா எங்களால டக்குன்னு இப்ப நீங்க பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வருது. நீதி, நேர்மை ஜெயிச்சது எது? அப்படின்ற ஒரு ஒரு விஷால் சார் சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது பக்கத்துல நானே ஆ நின்னுருந்திருப்பேன். அதான் கேட்கிறேன். அப்ப எனக்கு தெரியல அது. ஓகே. நீதி, நேர்மை ஜெயித்ததுன்றது வந்து நல்ல வாசகங்க. ம். சூப்பர் வாசகம். ஆமா. கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான இடத்துல சொல்லணும். ஓகே. அது அவர் சொல்லிடுவாரு. ஆனா அத மத்தவங்க அவர் பின்பற்றாங்களான்றது எனக்கு தெரியல. அது ஒண்ணு தான் தெரியல. மத்தபடி எனக்கு ஓகே தான். இத வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பில்டிங்க கட்டுங்க. ம். எனக்கு அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே அதான் சந்தோஷம். நாங்க கூப்பிட்டு நீங்க திறப்பு விழாவுக்கு கூப்பிடுறீங்களோ, கூப்பிடலையோ அத விட்டுருங்க. ஆனா, சும்மா சம்மந்தம் இல்லாம நீக்கி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பாக்யராஜ் சார். அவர நீக்கினதெல்லாம் வந்து இன்னமும் தற்காலிகமா நீக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு என்ன பெர்மனன்ட்டா ஏங்க நீக்கியிருக்காங்க. 8 மாசத்துக்கு மேல ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. இல்ல 8 மாசமா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம். ஓகே. அது அதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் நீக்கணும். யாரு குரல் கேட்டாலும் நீக்கணும். அவங்க மேல ஏதாவது ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா, அவங்க மேல போட்டு கேஸ போடணும். கேஸ போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இது மாரி ஏதாவது பண்ணணும். இப்படியா அவங்க அதுதான் சொல்றேனே, இந்த வேலைய மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா, இன்னும் பில்டிங் 3 மாசம், 4 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும்.